இந்த வேல்மாறல் பாராயணம் அப்படின்றது உனக்கு என்னென்னலாம் தேவை அத்தனையும் கொடுக்கும். என்னம்மா கொடுக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அஷ்டதிக்குள்ளோர் அடங்கலும் வசமாய் திசைமனர் என்பர் செயலது அருள்வர் மாற்றர் எல்லாம் வந்து வணங்குவர் நவகோல் மகிழ்ந்து நன்மை அளித்திடும் நவமதன் எனவும் நல்லெழில் பெறுவர். எல்லாத்தையும் விட்டுருவாங்க, கடைசியில நவமதன் எனவும் நல்லெழில் பெறுவர் அப்படின்றத புடிச்சுப்பாங்க. உண்மை என்ன அப்படின்னா, யார் ஒருத்தர் வேலை வழிபாடு பண்றாங்களோ, முருகப்பெருமான வழிபாடு பண்றாங்களோ, அதே கண்ணு அதே மூக்கு அதே வாய்தான், ஆனா அத்துணை அழகாவாங்க அப்படின்றது உண்மை. அதே மாதிரி 9 கோள்களும் உன்னை வணங்கும் அப்படின்றதும் உண்மை. சரி, இது வந்து முருகப்பெருமானோட ஒரு அலாதி ஒரு கரிசனம் அப்படின்னு சொல்லலாம். சரி, இப்ப வேலை பத்தி நம்ம சொன்னோம். இந்த வேலினோட தாத்பரியம் என்ன? வேல் எதனால இவ்வளவு சிறப்பு வாய்ந்தது அப்படின்னா, வேல் உருவான கதைக்குள்ள நம்ம போனோம். நம்ம எல்லாருக்கும் தெரியும், முருகப்பெருமானோட அவதாரம் வந்து பாத்தீங்கன்னா சூரபத்மனை சம்ஹாரம் பண்ணுவதற்கு அப்படின்றதுதான் முருகப்பெருமானோட அவதாரம். சுக்கிலமும் சுரோனிதமும் இணைந்த பிறப்பு அல்ல முருகனோட பிறப்பு, ஈசனோட நெற்றிக்கண்ல இருந்து மட்டுமே தோன்றினவன் முருகப்பெருமான். அழகான முருகன். அந்த அழகான முருகன் பிறப்பே வந்து பாத்தீங்கன்னா சூரபத்மனை சம்ஹாரம் பண்றதுக்கு. ஆனா அவரு சம்ஹாரம் பண்ணாரா? இல்ல, சம்ஹாரம் பண்ணி ஆட்கொண்டுட்டார் அப்படின்னு தான் சொல்லணும். ஆக முருகனோட பிறப்பு அழிப்பதற்கல்ல, ஆட்கொள்ளுவதற்கு.